ஹே ஹாய் கீஸ், இன்னைக்கு நம்ம இந்தியன் தேட்டர் ரிலீஸ் ஆன ஷின்சான் ஸ்பைசி காசுகோ பை டான்ஸ் இன் இந்தியா அந்த ஒரு மூவிக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த மூவி இந்தியன் தேட்டரில் 26 செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நாங்கள் 28 தான் போக போகிறோம். ஏன்டா இவ்வளோ நாள் கேட்டிங்கன்னா அது சில பல கோளாறாகி போச்சு. நாங்கள் இப்போ ஈவினிங் ஷோ தான் போக போகிறோம். அதாவது 7:20 PM. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அடக்க முடியாத ஹைப்பில் அநியத்துக்கு ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆச்சு. படத்துக்கு போகிற ஆர்வத்தில் 5 நிமிஷத்தில் கிளம்பிட்டு உட்காந்துட்டேன். இன்னும் மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே நேரம் இருக்கு. என்னப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்பி உட்காந்து ஷின்சான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரத்தில் டைம் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு ஷின்சான் பார்க்க கிளம்பியாச்சு. இப்போ நம்ம தேட்டருக்கு வந்தாச்சு. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. ஆனால் அதை விளையாடுறதுக்கு நம்ம கிட்ட பெர்மிஷன் கிடையாது. அப்படியே உள்ள போனா டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு ஷின்சானுக்கு 2 டிக்கெட்டை போட்டு தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. நான் நினைச்சதோட கூட்டம் கம்மியா தான் வந்திருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற யாருக்கும் ஷின்சான் மூவில தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களாப்பா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எப்படியும் நம்ம சீட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு உட்காந்தாச்சு. இறுதி கிட்ட போராட்டத்துக்கு பிறகு எப்படியும் ஷின்சான் மூவியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் இந்த படத்தை பயந்துட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது சோனியா பண்ணி வச்ச டப்பிங் இல்லையா? சோனியா பண்ணி வச்ச டப்பிங் எந்த லட்சணத்துக்கு இருக்கும்? சோனியில ஷின்சான் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா உண்மையை சொல்லியே ஆகணும், இந்த மூவிக்கு சூப்பராகவே டப்பிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட இடத்துல சிரிக்கிற மாதிரி சீன்ஸ் நிறையவே இருந்துச்சு. நான் சொல்ல மாட்டேன், இந்த மூவிக்கு எங்க அப்பா கூட தான் வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மை படத்தையே பார்த்துட்டு இருப்பியாடா அப்படின்னு சொல்லி திட்டுற